இவ்வளோ நேரம் சத்தமாக இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? நிசப்தமாக இருக்குங்களா? ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துட்டு குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அது சொன்ன உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஒரே நிமிஷம். எந்த ஒரு நாளுமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக செஞ்சிடணும், சரிங்களா? ஸோ கைத்தட்டல் கொடுக்கும் பொழுது அதில் ஒரு ஒழுக்கமும் ஒரு தனித்தன்மையும் இருக்கும், சரிங்களா? இனிமேட்டு நீங்கள் கைத்தட்டல் கொடுத்தோம்னா அந்த என்எஸ்எஸ் என்சிசிலாம் கிளாப் பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த 1 2 3 1 2 3 1 2 3 அது நம்ம பண்ணோம்னா ஒரே யூனிஃபார்மாக ஒரு யூனிக்காக இருக்குமா? அது பண்ணுவோமா? இன்னைக்கு பண்ணிவிடுவோமா? ஃபஸ்ட்டு நான் வேணால் டெமோ காமிச்சிடறேன், அப்புறம் நீங்கள் பண்ணுவோம். இதற்கப்புறம் நம்ம எந்த ஒரு கிளாப்னு சொன்னாங்கன்னா அந்த ஒருத்தர் சொல்லி 1 2 3 1 2 3 1 2 3 அந்த இதை என்னன்றது நீங்கள் கற்றுக்கணும். முடியுமா? பண்ணிடலாமா? இப்போ தான் நீங்கள் சத்தமாக பேசணும். பண்ணிடலாமா? தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து டெமோ காமிச்சிடறேன். ஸோ அந்த 1 2 3 1 2 3 1 2 3 இதுதான் அந்த சீக்வன்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட் நான் அடிச்சு காமிச்சிடறேன். நான் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் அடிக்கணும்னு ஆரம்பிச்சோடனே போட்டு அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? 1 2 3 1 2 3 1 2 3 அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? போதும், நிறுத்துங்க. நீங்கள் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சீக்வன்ஸில் அடிக்க தயவு செய்து அடிச்சிடாதீங்க, அப்புறம் மொத்தத்தையும் மோசமாயிடும், முதலுக்கே மோசமாயிடுவாங்க, சரிங்களா? நீங்கள் அவசரப்படாதீங்க. 3 முறை பண்ணுங்க. 3 முறை பண்ணிவிட்டு 3ஆவது முறை எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடணும், சரிங்களா? 1 2 3 அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரே ஒரு முறை பண்ணிருக்கலாம். ஒரே ஒரு முறை பண்ணிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 முறை தான், சரிங்களா? 3 முறை. 3ஆவது முறை எல்லாருமே நிறுத்திடணும். நீங்கள் அந்த புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி அந்த சத்தத்தை கேட்டு முடிச்ச உடனே அப்படியே மொத்தமாக அமைதியாக மாறிடணும், சரிங்களா? ஸ்டார்ட்னு சொன்னோம்னா நில்லுங்க, வர அவசரப்படாதீங்க. ஸ்டார்ட்னு அடிக்கக்கூடாது. 1 2 3 1 2 3 1 2 3ன்னு ஒரு 3 முறை, சரிங்களா? ஸ்டார்ட்னா 3ஆவது முறை எல்லாருமே நிறுத்திடணும், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடிக்கணும். அதனால தான். ரெடி, ஸ்டார்ட். ஸோ 2 நிமிஷத்தில் ஒரு சிறந்த நல்லா இருந்துச்சா இது? அடுத்த முறை வந்துட்டு நீங்கள் கைத்தட்டல் கொடுத்த உடனே யார் சீஃப் கெஸ்ட் வந்தாலும் அவங்க வந்து அப்படியே பதற்றமாக இருக்கும், ஆகிட்டோங்களா? ஸோ இது நல்ல ஒரு பழக்கம். என்னென்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே சிந்தனையோட ஒரே மாதிரி முடிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ இன்ட்ரடியூஸ் மைசூர் முதல்ல என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னுடைய பேர் வந்து முகில்ராஜ். கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக ஒரு 1.5 வருடமாக பணியாற்றி வருகிறேன். ஸோ நேரில் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸோ நானுமே ஒரு குழந்தை மாதிரி தான், யாரையும் அடிக்க மாட்டேன், ரொம்ப சமத்து பையன் நான். ஸோ எல்லாருமே வந்துட்டு என்ன டே இன்னைக்கு உங்களுக்கு? எல்லாருமே வந்துட்டு ஒரு 500 நபர்கள் பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து அதுக்கான முன்னேற்பாடு எப்படி செஞ்சீங்க? நீங்கள் யார் இதுக்கு வழிகாட்டுதலாக இருந்தாங்க? ஏதாவது சும்மா சொல்லுங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். ஸோ வந்துட்டு எந்த ஒரு செயலும் நம்ம விருப்பப்பட்டு செய்யணுங்க. இந்த 500 நபர்கள் மட்டும் செஞ்சுருக்காங்க. வேடிக்கை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் வராங்க? 2000 பேர் வேடிக்கை பார்க்க வராங்க. ஸோ நம்மளை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க? ஒவ்வொருத்தரையும் எத்தனை பேருங்க பார்க்குறாங்க? 2000 பேர் பார்க்குறாங்க. அப்போ நீங்களாம் யார்? ஸ்டூடெண்ட். நீங்களாம் ஹீரோஸ். ஆமாம், நீங்களாம் ஹீரோ தானே. ஒரு தனி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, கண்டுபிடிச்சா ஹீரோ தானேங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம்.
எல்லாருமே வந்துட்டு அந்த மழலை பருவத்துக்கு கொண்டுட்டு போன மாதிரி இருக்குது. டெய்லியுமே வந்துட்டு அதே ஸ்டேஷன், அதே மக்கள் சொல்லிட்டு அதே ஓட்டங்கள் இருக்கும் பொழுது குழந்தைங்களை பார்ப்பதற்காகவே சந்தோஷம் தான். கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமா? எங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கலாங்களா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்களை பார்த்தாவே சந்தோஷம். ரெண்டாவது, ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிளைன்மெண்ட் பண்ணுறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன சொல்ல வரணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு அவுட்புட், அது வரக்கூடிய அந்த வெளிப்பாடு சரியாக இருக்கான்னு தெரியணும். நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம எப்படி வேலையாக எக்ஸ்பெக்ட் பண்ணது, எப்படி நம்ம சொல்கிறோன்றது தான் முக்கியம். சாதாரணமாக ஒரு வீடு இருக்கும், அதை காற்றாலை பண்ணியிருப்பீங்க, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். இந்த காற்றாலையிலேருந்து வரக்கூடிய அந்த இயக்க ஆற்றலேருந்து எப்படி மின்சார ஆற்றலாம் மாறுதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று கற்றுக்கிற மாதிரி இந்த நாளுன்ட்டு இதை கற்றுக்கிறோமா, இது மாதிரி தான் வாழ்க்கையும் நம்ம வந்து. ஸோ இது ஒரு எப்பயுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கும் பொழுது நாளைக்கு நீங்கள் இந்த நாள் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கற்றுக்கிட்டதை வந்துட்டு நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. மறக்குமா? என்னன்னா ஒரு செயலை வந்து நம்ம திருப்பி செஞ்சுட்டே இருந்தோம்னா அது மறக்காதுங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒரு 2000 பேர் வரணும் பொழுது ஒரு 50 பேர்த்துக்கிட்டாவது அதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த ரியாக்ஷன் இதனால் ஏற்படுது, இந்த அனுபவம், இந்த எரிமலை வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு அந்த சோடியம் அந்த இதெல்லாம் போட்டுட்டும் பொழுது அது வந்துட்டு இப்படி புகையாக வருதுன்றது ஒரு 50 பேருக்கு சொன்னால் அது என்ன ஆகும் நமக்கு? அது நம்ம மனசில் பதிஞ்சிடும், அது நம்மளுக்கு வந்து தரவாக மாறிடும். ஸோ இது நம்ம இந்த ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்போஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எண்ணங்களை செலுத்தும் பொழுது நாளைக்கு பிற்காலத்தில் உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி எப்படி மாறும்? நம்மளும் ஏதாவது கண்டுபிடிக்க தோணுமா தோணாதுங்களா? தோணும். ஸோ அதுதான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வெற்றிக்கான சின்ன படிக்கட்டுகள். சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து என்னை முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு தான் பயமாக இருக்குது. ஸோ சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் வந்துட்டு நிறைய கற்றுக்கோங்க. நான் ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. சரிங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றிட்ட அந்த சின்ன செயல்கள் தான் என்னுடைய இந்த சிறிய வயதில் தான் என்னை வந்து எஸ்ஐயாக மாற்றினுச்சு. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 22 வயசில் வந்துட்டு ஆட்டோ காப்பி வாங்கினா ஒரு சப் இன்ஸ்பெக்டராக என்ன மாற்றினுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு நான் சின்ன டிப்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வரோம், ஸ்கூல் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோங்க? வேனில் ஏறுவோம். வேனில் ஏறணும்னு என்ன பண்ணுவோம்? இப்போ ஏறி உட்காந்துருவோம், அவ்வளோதானே? யாராவது அந்த டிரைவர் சார்ட்ட குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்களா? சரி, உங்களை வந்து கைட் பண்ணி ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. கைட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்களா? ஸோ இப்போலேருந்து என்ன பண்ணணும்? நீங்கள் நாளையிலேருந்து ஒரு மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். நாளைக்கு ஸ்கூல் வேனில் ஏறும்பொழுது எப்படி இருக்கணும்? அந்த கைடு வரக்கூடிய அக்காவோ அண்ணாவோ அவங்களுக்கு குட் மார்னிங்கான்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? பதிலுக்கு என்னங்க சொல்லுவாங்க? குட் மார்னிங் சொல்லுவாங்க. குட் மார்னிங்னா என்ன தமிழில்? வணக்கம், நல்ல காலை பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு வரோம், நம்ம பள்ளிக்கு வந்து விடுறோம். நம்ம பள்ளிக்கு வந்துட்டு நம்ம ஆசிரியரை பார்த்த உடனே குட் மார்னிங் சொல்கிறோமா? சொல்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க பதிலுக்கு? குட் மார்னிங் தாங்க, குட் மார்னிங் செல்லம், குட் மார்னிங் மீன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அது நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? ஸோ அதனால் நம்ம ஆசிரியர், நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை எப்பொழுதும் எப்படி பார்த்துக்கணும்? அவங்க வந்து உங்களை கண்ணுக்கு அது முக்கியமாக பார்த்துக்கணும் பொழுது நீங்கள் அவங்கள கடவுளை பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த குட் மார்னிங்ன்ற பழக்கத்தை கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த சின்ன விஷயங்கள் டீச்சர்ஸ் வந்து இதை சத்தம் போட்டால் அவங்களுக்கு கோவம் வருமா? உங்கள் பீரியடில் யாரும் அடிக்கிறது இல்லை. எங்கள் பீரியட்லாம் போட்டு குழந்தை ஒரு பக்கம் அடித்தாருன்னா அது ஒரு பக்கம் அடிச்சுட்டு கிடப்பாரு. ஸோ உங்களை யாராவது அடிக்கிறாங்களா? அடித்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. அதனால் உங்கள் நல்லதை தானே சொல்கிறாங்க. ஸோ என்னத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஒன்று, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுமா இல்லைங்களாங்க? மரியாதை கொடுக்கணும் நம்ம ஒன்று. ரெண்டாவது, டீச்சர் சாருக்கு அவங்க சொல்கிறது நல்லது தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வரப்போகிறதா ஒன்றும் கிடையாது இல்லைங்க. உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு டாக்டரோ
அல்லது ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ வந்தால் யாருக்கு பெருமை? உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர் தான் பெருமை. அதனால் உங்களுடைய நல்லது சொல்கிறதுனால அவங்க சொல்கிறதுல வந்து நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கணும். சரிங்களா? ரெண்டாவது நம்ம பேரண்ட்ஸ் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம் யூஸ் பண்ணுவீங்களா? முக்கியமான அதுதான். எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? வீட்டுக்கு போனோன்னா முதல்ல ஃபோன் தானே. நோவா எஸ்ஸா? இதெல்லாம் எப்படி சொல்கிறது? இந்த சும்மா போயிட்டுருக்கேன் நீங்கள் திரும்பி பாருங்கன்ற மாதிரி. எல்லாம் யாரும் மொபைல் யூஸ் பண்ண மாட்டீங்க, கை தூக்குங்க. சரி, ஆன்சர் யாரெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு நாங்கள் எல்லாமே சரி ரைட்டு ரேட்டு கீழே போடு, கீழே போடு. அதாவது பாதி நேரம் யூஸ் பண்ணுவீங்க, பாதி நேரம் யூஸ் பண்ண மாட்டீங்க. போதுங்க கோவப்படாதீங்க. இப்போ கை கீழே போட்டுக்கலாங்க. ஸோ அங்கே தங்கம் இந்த கை தட்டினா தான் நான் முடிக்க மாட்டேன், பேச்ச முடிக்க மாட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மொபைல் இருக்கு இல்லைங்க, மொபைல் அது நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோமொபைல் கேள்விப்பட்டீங்கன்னா அணுகுண்டு, அந்த மாதிரி அது ஒரு அணுகுண்டு மாதிரி மொபைல். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நம்மளே என்ன ஆகும்? வெடிக்க வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டணும். டெய்லியும் புத்தகம் வாசிப்பீங்களா? ஸ்கூலில் இருக்க வரையிலும் அந்த சத்தம் போடுற மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஹோம்ஒர்க் மட்டும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விருப்பப்பட்டு செய்யணும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும். எல்லாருக்கிட்டையும் மரியாதை செலுத்தணும். உங்களுடைய ஆசிரியரை வந்துட்டு மதிக்க கற்றுக்கிடணும். அவங்க சொல்கிறத கேட்கணும். மூணாவது என்னதுங்க? மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிடணும். ஏன்னா நான் பார்க்கும்போது மொபைல் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடவே செய்கிறாங்க. அதனால் இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிடணும். அதே போல் நம்ம இந்த எல்லாமே சின்ன குழந்தைங்களாக இருக்கீங்க. இந்த 8th to அந்த 12th இந்த ஸ்டாண்டர்டில் என்ன தோணும்னா வந்துட்டு நம்ம தான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஹெட்வெயிட் வந்துடும். நம்ம என்ன பண்ணணும்? தலை குனிஞ்சு படித்தா தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு ஒன்று இருக்குது. அதனால் அந்த மாணவன் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு 7 வருடமோ 8 வருடமோ தலை குனிஞ்சு கஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா அடுத்த 35 வருஷம் தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஸோ இதை மட்டும் நினச்சிக்கோங்க. வாழ்க்கையில் வந்து சுலபமாக வெற்றி பெற்றுடலாம். ஒழுக்கம் இல்லாத கல்வி வந்து கலைஞர்கள் இந்த பால் போன்றதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பாலைவனத்தில் வந்துட்டு தக்காளி செடி வச்சா வருமா? எங்கள் பாலைவனத்தில் தக்காளி செடி வச்சா வருமாங்க? வராது. ஏன்னா அது ஒரு மணல் பகுதியில் தக்காளி செடி எங்கே விளைவிக்கும்? அதிகப்படியான தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் விளையும். அதுபோல தான் நம்ம என்னதான் அறிவு அதிகமாக இருந்தால் கூட ஒழுக்கம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடனும், உயர்ந்த கல்வியோடனும், சிறந்த அறிவோடனும் வாழ்க்கையை வந்து மென்மேலும் உயர வேண்டும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போல் வந்துட்டு இந்த வருடம் 500 பேருன்னு இருக்கும் பொழுது அடுத்த வருடம் வந்துட்டு சார்ட்டு கேட்கும் பொழுது, சார் எங்களுக்கு இந்த அரங்கம் பத்தலை, வெளியும் போட்டிருக்கோம், வெளியே ஒரு டென்ட்டு போட்டிருக்கோம், எல்லாருமே வரண்டாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸில் சொல்லி இது மாதிரிலாம் இருக்குது, அடுத்த வருஷம் நீங்களும் செய்யணும். இப்போது 500 பேருன்னும் போது 2000 பேர் பண்ணும் பொழுது அங்கே எத்தனை அந்த திறமைகள் வெளிப்படுது? 2000 திறமைகள் வெளிப்படுது. அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக படிங்க. இந்த வாழ்க்கை நீங்கள் வெளியே வந்தால் கிடைக்காது. இந்த சந்தோஷம் ஒரு வெளியே வந்தால் கிடைக்காது. அதனால் பார்த்துக்கிடணும். ஸோ எல்லோருமே சந்தோஷமாக இருங்க. சொன்னதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பளித்த மிகவும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your inspiration.
ராகவனுக்கு என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? காத்திருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல். உங்களோட ப்ராஜெக்ட் நேம்? ஃபோம் இன் ஃபயர். ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? First we want to burn this in the water, then the foam and then we carry the foam and we light it on fire, then the fire will activate on our hands. It doesn't burn to our hands, but it burns. That's ஸோ எதை இன்ஸ்பயர் வச்சு இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தோம். என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு லைட்டர், ஒரு பக்கெட், வாட்டர். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மூலமா என்ன கன்வே பண்ண விரும்புறீங்க? இந்த ப்ராஜெக்ட் வழியா வந்து இது தெரியுது, ஃபயர் வந்து நம்மளுக்கு ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணா நம்மளுக்கு பேர்ன் ஆகாது. தேங்க்யூ.
ஸ்ரீ ஹரிகோ, என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? ஏர் கூலர். ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது வந்து கரண்ட்லெஸ் ஏர் கூலர். இந்த ஏர் கூலர் வச்சு நம்ம ஃபேன்ல ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது நம்ம அவ்வளோ காற்று வராது. இது நம்ம ஷார்ட்ல வச்சுக்கிட்டா கூட காசு வரும். நானும் என் ஃப்ரெண்டு பார்ட்னர்லாம் சேர்ந்து போனோம். தேங்க்யூ. என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஃபேனு, பைப், மினிமம் ஒயர் அண்ட் பாத். This what's inside the cooling water means more cooling carries come. Normal water means also cooling.
name is Jessica Riansi. நான் கார்த்தி வித்யாலயா இன்டர்நேஷனல் ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்க ப்ராஜெக்டோட நேம்? ஸ்மார்ட் இரிகேஷன், அது வந்து ட்ரிப் இரிகேஷன் ஒர்க்கிங் மாடல். Now my project is smart irrigation, that is drip irrigation working model. The water is pumped through the well and it goes to the tank. From the tank it goes to from the drip tube it goes to the plants. Now the water is going drip by drip to the plants. In this method the water is not wasted and water is saved. That's all about this project. என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? That tank, that undial that plastic cup and sand, soil, that artificial grass, clay flowers. That's all. ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ண யாரு இருக்கீங்க? My mother and I. என்னோட அம்மா. ஹாய், உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் சஷ்டிதா. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கார்த்திக் வித்யாலயா இன்டர்நேஷனல் ஐசிஎஸ்சி ஸ்கூல். உங்க ப்ராஜெக்டோட நேம்? சோலார் ஸ்ட்ரீட் லைட். ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என் ப்ராஜெக்ட் வந்து this solar panel absorbs sunlight and convert into electricity and stores in battery for night use. The solar street light are perfect for rural areas and parks. Thank you. என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? இதுக்கு வந்து சோலார் பேட்டரி, சோலார் பேனல், அதுக்கப்புறம் ஸ்கெட்சோட அந்த இது மட்டும், அதுக்கப்புறம் ஊசி, நாய்ஸு, அதுக்கப்புறம் சார்ஜ், அவ்வளோதான். யார் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண? அப்பா. தேங்க்யூ. உங்க நேம்க்கு? பெரியசாமி. எங்கேயும் வந்திருக்கீங்க? சோழபுரம். இப்போ எக்ஸ்போ நடந்துட்டு எப்படி இருக்கு? பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ற மாதிரி. ஆமா. என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க? ஒரு பவர் ஜெனரேட்டர் ஒன்று பண்றாங்க, ஃபில்டர் யூஸ் பண்ணி. உங்களுக்கு பார்த்ததுல என்ன ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தது? வாட்டர் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சயின்ஸ் நிறைய கான்செப்ட் இருக்குது. பேசிக் கான்செப்ட் எல்லாமே வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி, அது மாதிரி சயின்ஸ்ல நம்ம ஹியூமன் பாடி, நம்மளுடைய டைஜஸ்ட் சிஸ்டம், நிறைய எஃபெக்டும் நிறைய பசங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. வேறு பண்ணிட்டு நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? இந்த மாதிரி எக்ஸ்போ பண்றதுக்கு உங்க பசங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு? இதை வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சயின்ஸில் தெரிஞ்சுக்கிறாங்க ஒன்னொன்று. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு சப்போர்ட். பேர் சொல்லுங்க. என் பேர் யோஷிகா. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கார்த்தி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களோட ப்ராஜெக்ட் நேம்? வாட்டர் டிஸ்மினியர் மிஷின். எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ராஜெக்ட்? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேப்பை ஓப்பன் பண்ணால் ஏர் வந்து உள்ளே போகும், அதனால இந்த ஹோல் வழியாக வாட்டர் வரும். கேப்பை க்ளோஸ் பண்ணால் ஏர் உள்ளே போகுது, அதனால வாட்டர் வரும். தேங்க்யூ. என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? வாட்டர் பாட்டில், ஸ்டா, கிளிட்டர் ஷீட், கார்போர்ட். இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு வாட்டர் தான். இந்த ப்ராஜெக்ட் என்ன கன்வே பண்ணுவீங்க? வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல். ஹாய், உங்க நேம்? கே யாமினி. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கார்த்திக் வித்யாலயா மெட்ரிக். ப்ராஜெக்டோட நேம்? ஃபயர் அலாம். எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ராஜெக்ட்? இந்த ஃபயர் அலாம் வந்துட்டு ஃபயரோ இல்லை ஹீட்டோ வந்ததுன்னா நம்ம பீப்புளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும். இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு பஸர், ஃபயர் சென்சார், ஸ்விட்சு, பேட்டரி இதை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ப்ராஜெக்ட் மூலமா என்ன கன்வே பண்ண விரும்புறீங்க? பீப்புளை சேவ் பண்ணணும் ஃபயர்லேருந்து. ஹாய், உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் சஞ்சீவன். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கார்த்தி வித்யாலயா மெட்ரிக். உங்களோட ப்ராஜெக்டோட நேம்? ஹைட்ராலஜிக்கல் ஆம்ப். இது வந்துட்டு ஹைட்ராலஜிக்கல் ஆம்ப். இது வந்துட்டு அதோட கிளிப்பு. இது வந்துட்டு அதை வந்துட்டு இது இப்படி மேலே வந்து தூக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது சைடில் கொண்டு போயிட்டு நிறைய எஃபர்ட் போட்டுட்டீங்க. என்னென்ன ப்ராடக்ட்?
இது வந்துட்டு ஓஸு, சிரஞ்சி, கார்போர்டு, கம், டூத் பிக், அடுத்து இதோட டின், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் தான் என்ன கன்வே பண்ணுது? இது வந்துட்டு கிரானைட்ல வந்துட்டு இருந்தோம்னா அது பெரிய பெரிய ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டு போய் மூவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் நேம் அஜித். கார்த்திகேயன் படிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஷிஃப்ட் ஃபைண்டர். திருடன் யாராவது இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போலீஸ்காண்டி இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவோம். இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவோம்னா திருடனை கண்டுபிடிச்சோன்னா லொக்கேஷன், அவனோட பேர், அவனோட ஃபோட்டோ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும். இது மூலமாக திருடன் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதான் இந்த ப்ராஜெக்ட். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் 1 டேல இதில் இந்த திருடன் நோட்டீஸ் இருக்கும்ல நான் இந்த திருடனை பிடிச்சா ஒரு 50,000 வந்து பவுண்டி இந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்காண்டி நம்ம ஈஸியாக வெப்சைட் மூலமாக பண்ணால் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து இதான் வெப்சைட்டில் நம்ம இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணால் இந்த இடத்த இந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல அலர்ட் வந்துடும். அலர்ட் வந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரியே நம்ம போய் பார்த்துக்கலாம். திருடன் கண்டுபிடிச்ச எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கும். எம் கமேஷ் கார்த்திகேய பொதுப்பள்ளி பப்ளிக் ஸ்கூல். ஃபயர் அலாரம் ஏதாச்சும் தீ பற்றிக்குச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டல் தீ பற்றிச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு சிக்னல் காட்டும். என்னென்ன ப்ராஜெக்ட்? இது வந்து ஐஆர் சென்சரு, பேட்ரி, சுவிட்ச் ஆஃப் ஆன பேட்ரி யூசிங்க ஐயா பசர். எந்த பர்பஸ் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட்? எதை போட்டு எதனால இதை பண்ணிட்டு ஏதாச்சும் தீக்கா எல்லாம் இதோ ஒரு ஸ்கூல் 94 பேர் செத்து போனாங்க, அதனால நான் யோசிச்சு வச்சு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. மிஸ் டி கிருஷ்ணன். ஐ எம் ஸ்டடிங் இன் 60A கார்த்திகேய பப்ளிக் ஸ்கூல். கப்பல் வந்து இந்த ஸ்டோன்ஸ் தான் இருக்கும்ல, வந்து இடிக்கிறதுக்காட்டியும் போயிட்டு இருக்கோம். அதுக்கு அலார்ட் தரும். இது வந்து அலாரம்க்கா. அப்புறம் சுவிட்சு, HW பேட்டரி வந்து எதை வச்சு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி எதை போட்டு? நிறைய பேர் போறாங்க நடுக்கடல்ல. பெரிய டக்குனு ஏதாச்சும் ஆபத்து இருந்தாலும் வரும். அது எந்த நேரத்துல வருதுன்னு தெரியாது. அதை நாங்க யோசிச்சு அலாட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஹெல்ப் பண்ண நாங்க 3 பேர் இருக்கோம்.